ஸோ ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எந்த மேட்ச் பற்றி ரிவ்யூ பண்ண போறோம்னா இஸ் கோயிங் டு பி ஆர்சிபி விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு நடந்த மேட்ச் பற்றி பேசணும்னா லைக் இது ஒரு ஆக்சுவலாக ஒரு மேட்சே கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை வெறும் 75 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டு 6 ஓவர்ல தரமா மேட்சை முடிச்சாங்க ஆர்சிபி. ஸோ இது ஆக்சுவலாக இது ஒரு டாமினேஷன் கிடையாது, டாமினேஷன் கம்பைன்ட் வித் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மேட்சோட லைக் என்னென்னலாம் ஆர்சிபி கரெக்டா பண்ணாங்க, என்னென்னலாம் டிசி தவறா பண்ணுச்சு, ஸோ இதை பத்திலாம் இந்த மேட்ச் பத்தி லைக் டீடைலா அனலைஸ் பண்ணி பார்ப்போம். யா, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ஆஃப் ஆர்சிபி விசஸ் டிசி. ஸோ ரித்து, இந்த மேட்ச் பத்தி நான் நினைக்கிறேன். இல்லை, இந்த மேட்ச் வந்து எப்படி சொல்றது, ஒரு அப்சல்யூட் டெமாலிஷன் தான் சொல்லணும். டிசி பொறுத்த வரைக்கும் சுத்தமாக அவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் போன மேட்சே வந்து ஒரு சரியான ஒரு மரணடி அடிச்சாங்க பஞ்சாப் கிங்ஸ். 200 திருப்பி சேஸ் பண்ணிட்டாங்க. அதுலேயே பெரிய ஹார்ட் பிரேக்ல இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து இது மாதிரி 75க்கு ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு டிசியோட சுத்தமா அவங்க ஷோல்டர்ஸ் டவுன் ஆயிடுச்சு. சுத்தமா கான்ஃபிடன்ஸ் ரொம்ப டவுன் ஆயிருக்குமோன்னு எதிர்பார்க்கறேன். அதே மாதிரி ஆர்சிபியோட கான்ஃபிடன்ஸ் அதே மாதிரி ஏதோ லெவலுக்கு போயினே இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அவன் யோசிப்பான், ஏன்டா அவன் 260 270ன்னு அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க, நீங்க என்னன்னா சில்லித்தனமா ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு 75க்கு ஆல் அவுட் இருக்காங்க டிசி. அண்ட் இதுல வந்துட்டு ஆக்சுவலா கிரெடிட் தரணும்னு யாருக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்பெல் போட்ட புவனேஸ்வர் குமார். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் அவங்க போலிங் போடும்போது இது அந்த டெஸ்ட் மேட்ச் இந்த கிரீன் விக்கெட்ல ஆடுவாங்க பாத்தியா, ஜுக்குன்னு ஸ்விங் ஆகுமே, சோ அந்த மாதிரி ஆடி பேட்ஸ்மேன்ஸ் திணறி அவுட் ஆனா நினைச்சேன். ஆனா ஆக்சுவலா பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு திணறலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் இவனுக்கு தான் திணற வச்சாங்க. சோ அதுதான் உண்மை. சோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னடா இது, அவ்வளவுதான் போல இவனுங்க அந்த அவனுக்கு 49 ரெக்கார்டை முடிச்சு விட்டுற போறானுங்க அப்படிலாம் நான் யோசிச்சேன் ஒரு செகண்ட். ஸோ தரமான போலிங் போட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மேட்ச்ல வந்துட்டு இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா லைக் அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஸோ போன மேட்ச் வந்து நல்லா ஆடின கேஎல் ராகுல் அண்ட் நிதிஷ் ராணாக்கு மட்டும் அவங்க ஷார்ட் பால் போட்டு அந்த அந்த லென்த்தை அவங்க காமிக்கல. லைக் அந்த குட் லென்த்தோ இல்ல அந்த ஃபுல்லர் லென்த் காமிக்கவே இல்லை எந்த பேட்ஸ்மேன்ஸ்க்குமே. ஸோ திஸ் இஸ் திங். அதாவது ஆர்சிபி வந்துட்டு இந்த பொற்காலம்னு சொன்னது நமக்கு உண்மைதான். உங்களுக்கு பொற்காலமா தான் இருக்கு. என்ன நினைக்கிறேன் இந்த மேட்ச் பத்தி? நீங்க எல்லா பாயிண்ட்டையும் பியூட்டிஃபுல்லா நெயில் பண்ணீங்க. அதான் எப்படி சொல்றது, ஆர்சிபி வந்து கரெக்டா டாக்டிக்கலாவும் சரி ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் சரி இதுதான் நம்ம பண்ண போறோம், இதை கரெக்டா பண்ணா இந்த மேட்ச் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதை வந்து பெர்ஃபெக்டா 100 to 100 வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ வந்து இந்த மேட்சையும் அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுதான். மற்றபடி டிசியை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. 265 அடிச்சாங்க, திருப்பி அடிப்பாங்க எவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா 265 திருப்பி அடிச்சாங்க. இப்போ இனி அடுத்த மேட்சே பாத்தீங்கன்னா 75க்கு ஒரு ஆல் அவுட். அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியல. எப்படி அவங்க திருப்பி ரீக்ரூம் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அபிஷேக் பரோல் தான் கடைசியில உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாரு. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, நிறைய கேள்விகள் வருது. அவங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க டீம் இதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு டெல்லி இந்த மேட்ச்ல என்ன தப்பு பண்ணாங்கன்னு பத்தி பேசுவோம். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளண்டர் ஆக்சுவலா இந்த மேட்ச்ல டிசி பண்ண ஒண்ணு என்ன பெரிய தப்புனா, எதுக்கு வந்துட்டு இந்த 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 ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஓப்பனர் லைக் ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சாயில் பராக். ஸோ அவர் வந்துட்டு நல்ல பேட்ஸ்மேன் தான், நான் அது எந்த குறையும் சொல்ல மாட்டேன். பட் ஆனா அவங்க ஏன் இந்த டைம்ல இந்த ஒரு சேஞ்ச் பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சத்தியமா. அதுவும் வந்துட்டு எதுக்கு கைல் ஜேமிசன், எதுக்கு கைல் ஜேமிசன் வந்துட்டு நீ டிசி இந்த பிட்ச்ல வச்சு நீ என்ன பண்ண போற? மிச்சல் ஸ்டார்க் ஃபிட் இல்லையா? இல்ல மிச்சல் ஸ்டார்க் வந்து நீ கொண்டு வந்தினா கூட அவர் ஒரு பயங்கரமான பவுலரு, அதுக்கு பதிலா நீ நிசங்கா வெளியே வச்சுட்டு நீ மிச்சல் ஸ்டார்க் கொண்டு வந்திருக்கேன்னு ஒத்துப்பேன். எதுக்கு நீ இந்த மேட்ச்ல போயிட்டு நிசங்கா உட்கார வச்சு சம்மந்தம் இல்லாம கைல் ஜேம்சன் கொண்டு வந்த? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. இந்த மேட்ச்ல வந்துட்டு கைல் ஜேம்சன் வந்துட்டு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலுமே 42 ரன்னுக்கு போயிருக்காரு இந்த மேட்ச்ல. சோ அவர் வந்துட்டு இந்த 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 மேட்சுக்கு வந்துட்டு எனக்கு என்ன கேட்டா அவர் எத்தனை தேவையில்லை. அண்ட் ஆல்சோ எதுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு சேஞ்ச் பார்த்தா துஷ்மந்தர் சமீர் எதுக்கு ஆனார் இந்த மேட்ச்? அதான் நான் சொல்றேனே, அவங்க பண்ண அவங்க டீம் காம்பினேஷன் தப்பு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு துஷ்மந்தா சமீராவையும் கொண்டு வந்திருக்காங்க, கையில் ஜேமிசனையும் கொண்டு வந்திருக்காங்கன்ற போது அவங்க பேட்டிங் எல்லாம் தின்னாயிடுச்சாங்க.
ம். ஓகேவா? அதுவும் அதுவும் இல்லாம அவங்க பேட்டிங்ல தான் ப்ராப்ளம் மெயினாவே இருந்திருக்குன்றபோது, அந்த அந்த 2 இந்த எப்படி இந்த மாரி ஒரு பிளண்டர் அவங்க பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண மிஸ்டேக் வந்து இந்த லூசிங் வந்து டிசர்வ் தான். ஆனா இவ்ளோ பெரிய லாஸா அவங்களுக்கு அமையும்னு நான் எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ப ஆர்சிபி என்ன இந்த மேட்ச்ல லைக் நல்லா பண்ணாங்க? நீ என்ன சொல்லுவ இந்த மேட்ச்ல? அதான் சொல்றேனே, அவங்க இதான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. புவனேஸ்வர் குமார் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஏசில் வந்து பியூட்டிஃபுல்லா போட்டாரு. டிசர்வ் டு வின் திஸ் மேட்ச். அவங்க பவுலிங்ல அவங்க ஜெயிச்சணும்னு இருக்கு. அவங்க போட்ட ஸ்பெல்லுக்கு கன்ஃபார்ம் ஆர்சிபி மேட்ச் ஜெயிக்கணும்னு தான் இருக்கு. ஸோ அதனால ஜெயிச்சிருக்காங்க. ம். கரெக்ட். ஸோ அதே மாரி நீ சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, புவனேஸ்வர் குமார் வந்துட்டு எல்லா மேட்சுமே கன்சிக்யூட்டிவா அந்த லைன்ல இருந்து அடிச்சுனே இருக்காரு. ஸோ அவர் அதுக்கான பர்பிள் பர்பிள் கேப். ஆ பர்பிள் கேப் வேற. ஸோ அதான். ஸோ அதே மாரி அவர் அந்த லைனர் லென்த் அடிச்சுனே இருக்கனால, இந்த சைடுல இருக்கிற ஏசல்வுட்டுக்கும் அது யூஸ்ஃபுல் ஆவுது. அட் த சேம் டைம் நீ வந்துட்டு ஏசல்வுட் அடிக்க முடியல, புவனேஸ்வர் குமார் அடிக்கணும்னு நெனச்சாலுமே, புவனேஸ்வர் குமார் பால்லயும் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு பட்டித்தருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 6 ஓவர் தரமா போட்டு குடுத்துறாங்க இந்த டீமுக்கு. ஸோ அது அது அடிக்கிறது ஆக்சுவலா அவங்கள அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரே டீம் நல்லா ஆடும்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, இட்ஸ் கோயிங் டு பி பஞ்சாப். ஸோ பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கும் நடக்கிற மேட்ச் வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது இந்த சீசன்லயே. ஸோ அது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அதை பத்தி ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டெல்லிக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைன்றத பத்தி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் கோயிங் ஃபார்வர்ட் டெல்லி என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போகணும் அண்ட் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தா இந்த டீம் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள். இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா தான் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய ம். மேட்ச் ஜெயிச்சாங்க. 6 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்க இன்னும் இந்த டோர்னமெண்ட்ல அலைவா இருக்காங்க. ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி, ஃப்ரெஷ்ஷா ஒரு எப்படி சொல்றது? நெறைய சேஞ்சஸ் ஆக்சுவலி முக்கியமான சேஞ்சஸ் நெறைய கொண்டு வர வேண்டியது இருக்கு அவங்க. ஓகேவா? ம். பேட்டிங் ஆடுற நிதிஷ் ராணா நல்லா பண்ணிட்டாரா? அவர் 3ன்னு ஃபிக்ஸ் பண்றேங்க. ஓப்பனிங் பிரச்சனை தெரிஞ்சு போச்சா? அபிஷேக் பொருள் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஆடி நல்லா தான் பண்ணியிருக்காரு. ம். நம்பர் 3 நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ ம். வந்து அவர கேஎல் ராகுலையும் அபிஷேக் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு ம். நிதிஷ் ராணாவை 3 அமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் பட்டேலு மில்லர்னு சொல்லிட்டு அசுதோஷ் சர்மா சமீர் ரிஸ்வி அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேட்டிங் ஸ்டாக்அப் பண்ணிட்டு பவுலர்ஸும் பாருங்க குல்தீப் யாதவ் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காரு, நட்ராஜன் இருக்காரு, முகேஷ் குமார் இருக்காரு. 4 ஃப்ரண்ட் லைன் ம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. இங்கேடியும் இருக்காரு. இங்கேடி ஆனா மேட்ச் எப்ப ஃபிட் என்னன்றது தெரியல. ஸோ அதனால ம். அவரை நான் சேர்க்கல. ஸோ ம். இத்தனை பேர் இருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஜெமிசன் வந்து ஆடினாங்க இன்னைக்கு இங்கிடிக்கு பதிலா. ஆனா வந்து ஸ்டாருக்கு ஃபிட் ஆயிட்டாருன்னா ஸ்டாக் வந்துருவாரு. ஸோ வந்து ம். பெரிய பூஸ்டா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்ட்டு. ஓகே. அண்ட் ஸோ வந்துட்டு எனக்கு என்னமோ என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி டூ லேட்ன்னு தோணுது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த 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 அடியிலேருந்து அவங்க மீண்டு வரணும்னா, அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விக்டரி நெக்ஸ்ட் மேட்சோ இல்ல லைக் கன்சிக்யூட்டிவ் மேட்சஸ்ல அவங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா அவங்க ரன் ரேட் பயங்கரமா அடி வாங்கிச்சு இந்த மேட்ச். லைக் அவங்க ரன் ரேட் பார்த்தீங்கன்னா -1க்கு போயிடுச்சு. ஏன்னா 7 ஓவர் அடிச்சு முடிச்சிட்டாங்களே இவனுங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு தே நீட் டு கம் பேக். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் மேட்சும் டிசிக்கு கொஞ்சம் ஆக்சுவலா டிசி வந்துட்டு சென்னை கூட வர ஒரு மேட்ச் ஆடுறாங்க. ஸோ டெல்லி ஸ்டேடியம்ல. ஸோ அதுவும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இந்த மேட்ச் பத்தி பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் யுவர் ஃபைனல் தாட்ஸ் ஆன் திஸ் மேட்ச்? அதான் சொன்னேன். டிசி வந்து நீங்க நெறைய தப்பு பண்ணாங்க. மேட்ச் தோக்கணும்னு இருக்கு. தோத்தாங்க. அதே சமயத்துல ஆர்சிபி வந்து ஆன் மார்க் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. ஸோ டிசர்வ் டு வின் அந்த எக்ஸ்ட்ரானரி வின்னா வந்தது அது உங்களுக்கு. ம். 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 ஸோ நம்ம இந்த மேட்சோட ரிவ்யூ பத்தி முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் ப்ரிவ்யூ போவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மேட்ச் நடக்க போகுது நாளைக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியான் பராக் டேக்கிங் ஆன் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ இந்த மேட்ச்ல வந்துட்டு 2 கேப்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தே 2 கேப்டன்ஸுமே வந்து லைக் இந்த இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் லைக் பயங்கரமான கேப்டன்சி பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு ரியான் பராகா இருக்கட்டும், இன்னொரு சைடு ஸ்ரேயஸ் ஐயருக்கு நல்லா தொட்டதெல்லாம் தங்கன்ற மாதிரி அவர் என்ன முடிவு எடுத்தாலுமே அது நல்லா பெர்ஃபெக்ட்டா கிளிக் ஆகுது. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு 2 டீமே ஓப்பனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சூரியவம்சி, இந்த சைடு பிரியான் சாரியா. ஸோ நம்ம இந்த மேட்சோட லைக் ப்ரிவ்யூ அண்ட் ஆல்சோ எப்படி எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த 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 வீடியோல பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறேன்? இனிஷியல் தாட்ஸ்.
நீங்க சொன்ன மாரி வந்து ஒரு நல்ல மேட்சா அமைய வாய்ப்பு இருக்கு. நெறைய வாய்ப்பே இருக்கு. 2 நீங்க சொல்ற மாரி நெறைய இந்த டீமுக்கு சிமிலாரிட்டீஸ் இருக்கு. ம். காம்பினேஷன் பார்க்கும்போது என்னதான் எப்படி சொல்றது? பஞ்சாப் கிங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா, இப்போ வந்து நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து என்ன ஆட வைக்கிறியா? ஆடி 250 அடிப்பேன். நீலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 250 அடிக்கிறியா? திருப்பி நான் 250 அடிப்பேன்றக்கும்போது, இப்ப அது என்ன பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு அதான் டாஸ் வந்து ரொம்ப குரூசியலா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்ப ம். சப்போஸ் ரியான் பராக் டாஸ் போன வாட்டியே ஒரு டாஸ் ஜெயிச்சுட்டு ஆக்சுவலா நான் வந்து பவுலிங் போடணுமா, பேட்டிங் வேணுமா தெரியாம வந்து டாஸ் வந்து நல்லது தானாரு. ஸோ ம். வந்து அவர் வந்து இப்ப சப்போஸ் டாஸ் ஜெயிச்சாருன்னா, அவரு எப்படி பாருங்க நான் ரியான் பராக்ன்னு சொல்லல. பஞ்சாப் கூட அடுத்த ஆடுற எல்லா டீமுமே வந்து டாஸ் ஜெயிச்சு என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. அப்படி ஒரு ஃபியர் ஃபேக்டர கிளப்பி வச்சிருக்காங்க. ஸோ ம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரஸ்டிங் ம். மேட்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நானு. ம். கரெக்ட்டு தான். ஸோ நீ அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஞ்சாபே டாஸ் ஜெயிச்சுக்கிட்டும். அவனுங்களே ஏதாவது சொல்லட்டும். அதுக்கேத்த மாரி மத்த டீம்லாம் ஆட்டு போட்டுன்றியா? அவங்க மாத்த மாட்டாங்க. சேஸ்ன்னுவாங்க. அழகா அடிச்சு, அழகா ஐயர் வந்து ஃபினிஷ் பண்ணுவாரு. சஷாங்க் சிங், ஸ்டாயினிஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ச்சே! அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆயிடுச்சுல இந்த டீமு. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இதுல வந்துட்டு நீ சொல்ற மாரி வந்துட்டு ஓகே லைக் பிளேயிங் 11 அதெல்லாம் இருந்தாலுமே, அந்த கேப்டன்சின்ற ஒரு ஒரு எலிமெண்ட் தான் வந்துட்டு இந்த டீம வந்து கொண்டு போதுன்னு தோணுது. ஏன்னா வந்துட்டு என்னதான் கண்டிப்பா. வந்துட்டு அந்த 260 அடிச்சாலுமே அந்த சேஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதுல ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு கீயா இருந்தாரு. என்னதான் அவர் கருண் நாயர் லபக் லபக்ன்னு 2 கேட்ச் விட்டாலும், ஆனா அடிச்சு முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம். ஸோ அது வந்துட்டு நெக்ஸ்ட் அத பத்தி பேசலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த செக்மெண்ட்ல பிளேயிங் 11 பத்தி வருவோம். ஸோ பஞ்சாப் எனக்கு என்னமோ பிளேயிங் 11ல எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வர மாட்டாங்கன்னு தோணுது. கரெக்ட்டா? நீ என்ன நினைக்கிற? அப்படியா? கியூடா உங்க 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 கணிப்ப சொல்லுங்க அப்போ. பிளேயிங் 11ல பஞ்சாப்க்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கன்ஃபார்மா வந்து ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். அது நடக்க வந்து 90% மேல வாய்ப்பு இருக்கு. என்ன சேஞ்சுன்னு நீங்களே பாருங்க. எந்த சேஞ்சுமே லாஸ்ட் ஒரே ஒரு சேஞ்ச் தான். சேவியர் பார்ட்லெட் அவுட். ராக்கி ஃபெர்குசன் இன். ஓ! லாக்கி ஃபெர்குசன் ஃபிட் டூ பிளேவா அப்போ? லாக்கி ஃபெர்குசன் ஃபிட் டு பிளேன்ற மாதிரி தான் இன்சைடன்ட் ரிப்போர்ட் வருது. ஸோ இப்போ லாக்கி ஃபெர்குசனும் உங்களுக்கு வந்துட்டாருன்னா, லைட்டா வந்து ஆக்சுவலி சேவியர் பாட்டில் போன மேட்ச் எல்லா பவுலருமே அடி வாங்கிட்டாங்க. போன மேட்ச் நான் கணக்கிலே எடுத்துக்கல. மத்தபடி பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. எப்படி ம். சொல்றது? ஸ்டார்டிங்ல பவர் பிளேல ஒரு 3 ஓவர்ல 2 ஓவர் போட்டுறாரு. 2 ஓவர் போடுறதுனால ஒரு ரன்ஸ் லீக் பண்ண 25 ரன்ஸ் வந்து அவர் 2 ஓவர்லயே குடுத்தாலும், கடைசியில முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 35, 14 முடிச்சிருக்காரு. ஸோ வந்து பேக்கே வச்சு நல்லா போட்டிருக்காரு. ஆனா வந்து வந்து இப்போ போன மேட்ச் அடி வாங்கினதுனால மேபி லாக்கி பர்சனை கொண்டு வர நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லாக்கி பர்சனும் பார்த்தீங்கன்னா வந்து 140 பிளஸ் வந்து கிளாக் பண்ணுவாரு. நியூ பால்ல போடக்கூடிய நியூ பால்லையும் போடுவாரு. டெத்லயும் போடுவாரு. ஸோ வெரைட்டி உங்களுக்கு தராரு. அதே ம். மாதிரி வந்து கடைசியா பார்த்தீங்கன்னா நல்ல சீரீஸ்ல வந்து நல்ல ஃபார்ம்லயே இருக்காரு. அவரும் வந்து இப்போ ஆச்சரியமா தான் அந்த குட் ரிதம்ல இருக்காரு. ஸோ வந்து அதை பார்க்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ம். ஏன் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு பஞ்சாப் வந்துட்டு பஞ்சாப்ன்னு இல்ல. எந்த டீமா இருந்தாலுமே, நான் இந்த மாரி பயங்கரமா திறமையா ஆடிட்டு இருக்கேன். தரமா நான் ஆடிட்டு இருக்கேன் அப்டின்னா, நான் வின்னிங் காம்பினேஷன மாத்த மாட்டேன். என்னதான் வந்துட்டு பார்லட் அவ்ளோ ரன்ஸ் நீ சொல்ற ஃபெர்குசன் நல்ல பிளேயர் தான்ட்டு. பட் ஆனா அவருக்கு அந்த இனிஷியலா வந்துட்டு இந்த வரும்போது ஒரு இது இருக்கும்ல. சோ அந்த ஒரு இல்ல இனிஷியல் 3 டூ 4 இல்ல. மேட்சஸ். ஆ அதனால தான் நான் மெயினா சொல்றேன். இனிஷியலா வரும்போது ஒரு ரஃப்னஸ் ம். இருக்கும். ஒரு பேட்சியா இருப்பாங்க. அவங்க ம். இப்போ வந்து ஆக்சுவலா 7 மேட்ச் தான் ஆடியிருக்காங்க. ம். ம். ஃபைனல் இப்ப கன்ஃபார்ம் பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. ஃபைனல்ஸ் போக நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப ம். என்னன்னா, அவங்க இப்பவே இந்த வந்து மேபி பாட்லர் சூப்பரா தான் போறாரு. ஆக்சுவலா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எம்எல்சிலாம் பார்த்தீங்கன்னா, அவன் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். பிக் பாஸ்லயும் நல்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல இருந்திருக்காரு. ம். போன லாஸ்ட் சீசன்ல. ஆனா ம். வந்து இப்ப இந்த கண்டிஷன்ஸ்க்கு அவர் செட் ஆகல. கொஞ்சம் அடி வாங்குறாரு அப்படின்னும் போதே நீங்க இப்பவே அந்த சேஞ்ச கொண்டு வந்தீங்கன்னா, லாக்கி ஃபெர்கூசன் கொஞ்சம் மேட்ச் கெயின் அந்த கொஞ்ச நாளா மேட்ச் ஆடல. ஸோ வந்து அந்த ம். பேட்சினஸ் போயிட்டு பிளே ஆஃப்ஸ் போகும்போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அத யோசிப்பாங்களா? அப்படின்றத ம். வச்சு தான் நான் சொன்னேன். ம். பட் அதான் நம்ப ஏன்னா பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு பாலட் வந்துட்டு கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தும் லைக் லைக் டெப்த் தருவார்ன்னு தோணுது. ஃபெர்குசனோட. அண்ட் எனக்கு என்னமோ பஞ்சாப் வந்துட்டு நீங்க வேற யான்சன் ஸ்டைனிஸ்க்கே யான்சனுக்கே பேட்டிங் வரல இந்த சீசன் இன்னும். இல்ல. அதான் கரெக்ட் தான். பட் ஆனா எப்படினாலுமே வந்துட்டு ஒரு ஒரு டைம்ல இல்ல கண்டிப்பா நீங்க டெஸ்ட் சொல்ற ஆகணும்ல. பாயிண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட் தான். ஏன்னா பாட்லர் நல்லா தான் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா வந்து. ஒரு மேட்ச் குறை சொல்ல முடியாது. ஒரு மேட்ச் நீ ஒரு மேட்ச் தான். ஞாபகம் ஆமா. இருக்கான்னு தெரியல. பாலட் ஒரு மேட்ச் அடிச்சாரு வந்து. அவரும் வந்து ஆமா. ஃபினிஷ் பண்ணி 6 குடுத்தாரு. அடிச்சாரு. ஆ. சூப்பர் காண்டி ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆ.
ஸோ அதான். ஸோ வந்துட்டு எனக்கு என்னமோ பார்லட்டும் வந்துட்டு லைக் அந்த டெப்த் இருக்கனால ஐ திங்க் தே வில் ஸ்டில் ப்ரிஃபர் பார்லட். ஸோ பொறுத்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ அண்ட் இந்த மூவ் பண்ணாங்கன்னா இட் வில் பி கிரேட் மூவ் லைக் ஃபெர்குசன். லைக் ஆனால் அது கிளிக் ஆகாதான்றது நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய மேட்சஸ் தான் பார்க்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்ஆரோட பிளேயிங் லைன் பற்றி வருவோம். ஸோ ஆர்ஆரோட பிளேயிங் லைன் பற்றி நினைக்கிறேன் லைக் போன மேட்ச் வந்துட்டு ஒரு டிஃபீட்ல லைக் வராங்க. ஸோ அவங்க ஏதாச்சும் லைக் பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா கம்பேர்ட் டு லாஸ்ட் மேட்ச்? வேணவே வேணாமா? இல்ல அவங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு மேட்ச் தோத்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து தோக்காம இருக்காங்கனால நல்ல எல்லா டீமும் தோக்காம தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆர்சிபியும் சம்மர் ரெக்கனிங்கா இருக்காங்க. ஆரும் ஆக்சுவல் ரெக்கனிங் ஃபோர்ஸா தான் இருக்காங்க. அதனால டாப் 3 இருக்காங்க, 10 பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஓகேவா, ஒரு மேட்ச் தோத்துருக்காங்கன்னா அவங்க ஆக்சுவலி நல்லா தான் ஆடி தோத்தாங்க. 225 அடிச்சாங்க, திருப்பி எஸ்ஆர்எஸ் திருப்பி சேஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, நல்ல கிரிக்கெட் தான் ஆடினாங்க. அவங்க சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு லைக் பர்சனலா ஒரு லைக் சில பல லைக் திங்ஸ்லாம் இருக்கு லைக் கிளியர் பண்ண. ஆக்சுவலா வந்துட்டு அவங்க ஷிம்ரா நெட்மேர் எதுக்கு என்ன ரோல்ல அவங்க ஆட வைக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நினைக்கிறேன் நீ? அவர் ஆக்சுவலா வந்துட்டு அந்த ரோல்ல வர்றது கரெக்ட் தானா ஹெட்மேர்? இப்போ ஆக்சுவலா வந்து இப்ப என்ன தெரியுமா பண்ண, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து துருஜோல் 3 நல்லா ஆறாரா, பராக் எப்படி இருந்தாலும் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. பேசாம நீங்க சிமோன் ஹைட் மேல ப்ரொமோட் 4 ஆச்சு பண்ணுங்கன்றேன். 4 பண்ணிட்டு பராக் 5 வரட்டும் பரவாயில்லன்றேன். சோ அதுதான் எனக்கு என்ன ஃபீல் ஏன்னா பராக் வந்து 4லயே ஆடிருக்காரு, 5லயும் நிறைய மேட்ச் ஆடிருக்காரு. ஸோ வந்து அது அந்த இது பராக் மேபி ஷூட் கூட ஆக வாய்ப்பு இருக்கு, ஹிட்டிங் தான். அதனால அந்த ஒரு சேஞ்ச் பண்ணா அவங்க டீம் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் நல்லா இருக்குமோன்னு தோணுது எனக்கும். லெஃப்ட் ரைட் காம்பினேஷனா உங்களுக்கு மேட்ச் ஆகுது கரெக்டா, அதனால சொல்றேன். சோ அதேதான் எனக்கு என்னன்னா, இந்த சிம்ரன் ஹெட்மேர்ன்றவர் எந்த இடத்துக்குமே லைக் அவரோட ஸ்பாட் எல்லாருமே வேற ஒருத்தவங்க புடிச்சு வச்சிருக்காங்கன்னு தோணுது. இல்ல அவர் வந்து ஒரு சரியான ஒரு ரெக்கனிங் ஃபார்ம்ல இருந்தாரு ஆக்சுவலி. எம்எல்சில செம்மாடி அடிச்சாரு, T20 வரைக்கும் செம்மாடி அடிச்சாரு. இப்ப அவங்க ஃபார்மை மாத்தி இது பண்றதுனால அவருக்கு அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இல்ல ஆக்சுவலி. அதான். சோ அவர் வந்துட்டு அவருக்கு அந்த அவர் இறங்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கோர் அந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, அது அவர் சுத்தமா சூட்டே ஆகல. இல்ல அதான் பாருங்க, நீங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டார்ட் ஓபனர்ஸ்னு பார்த்தா பெருசா எல்லா மேட்சும் பெரிய ஸ்டார்ட் எல்லாம் கொடுக்கல. ஒரு மேட்ச் சாயோ படிப்பாரு, ஒரு மேட்ச் பேனிங் அடிச்சாரு, அப்படிதான் இருந்தது. ஸோ ஒரு 3ல வந்து அந்த எப்படி சொல்றது, டைம் எடுத்து கன்சால்டேட் பண்ணி அப்புறமா வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணாரு. அந்த மாதிரி எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. அதனால ஒரு 4ல வந்து தயவு செஞ்சு நம்பி அனுப்பலாம். இந்த சேஞ்ச பண்றாங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான். ஸோ நானா தான் வந்துட்டு சிம்ரன் ஹெட்மேருக்கு ஒரு மேட்சாவது ப்ரொமோஷன் கொடுத்து பார்ப்பேன், அவர் என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா மேட்சுமே அவர் அவுட் ஆகும்போது என்னடா இது, சே வெறும் 5 பால் ஆட்டு போறேனே, 4 பால் தான் ஆடி இருக்கேன் இந்த மேட்ச், அதுல அவுட் ஆயிட்டு போறேன் அடிக்க பார்த்து, ஒரு மாதிரி இருக்கு எனக்கு வந்துட்டு ஒரு மேட்ச் அந்த ஃபீலே கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி போறன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு சிம்ரன் ஹெட்மேர் லைக் அவரை ப்ரொமோட் பண்ண நல்லா இருக்கும். அண்ட் ஏன்னா கீழே வந்து டெனோன் ஃபெரேரா வச்சிருக்காங்க. ஸோ அவர் ஃபிளாப் ஆனாலுமே ஃபெரேரா கொஞ்சம் காம்பன்சேட் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேம் சேஞ்சர் மூமெண்ட் போவோம். ஸோ இந்த மேட்ச்ல யார் கேம் சேஞ்சரா இருப்பான்னு நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் நம்ம ராஜ் பக்கம் வருவோம். அதான் நான் வந்து ஆர்ச்சர் தான், ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் வந்து நான் வந்து கன்ஃபார்மா வந்து கேம் சேஞ்சரா பாக்குறேன் ராஜஸ்தான் ராயல்ஸ். சப்போஸ் ராஜஸ்தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஓப்பனர்ஸ் 2 பேர் அட்லீஸ்ட் ஒருத்தரையாச்சும் ஆர்ச்சரை வந்து தூக்கியே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு வைட் ஓப்பன் சான்ஸ் வரும். ஆனா எனக்கு என்னவோ அதான் ஆர்ச்சர் வந்து நல்ல ஸ்பெல் போட்டா வந்து கன்ஃபார்ம் வந்து ராஜஸ்தான் ஜெயிக்க ஒரு சான்ஸும் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி தருவாருன்னு நினைக்கிறேன் நான். பட் ஆனா அந்த பேட்டில் கொஞ்சம் செமையா இருக்கும்ல, பிரியான்ஸ் ஆரியா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிரப்சிம்ரன் சிங் எனக்கு தெரிஞ்சு மாட்டி பாட்டு நினைக்கிறேன் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு. பட் ஆனா பிரியான்ஸ் ஆரியா வந்து அந்த அந்த ஹைட்டுக்கு அவர் போற லென்த்துக்கு கூட ஆடக்கூடிய பக்காவான பேட்ஸ்மேன் பிரியான்ஸ் ஆரியா. ஸோ அவரை வந்து அந்த சிஎஸ்கே கூட பாத்தீங்கன்னா போட்டு பொழந்தாரு. ஸோ அந்த மாதிரி லைக் ஈஸியா லைக் காமிச்சாரு, இந்த மாதிரிலாம் 6 அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு பஞ்சாப் பக்கம் வருவோம். ஸோ பஞ்சாப்ல யார் கேம் சேஞ்சரா இருப்பான்னு நினைக்கிறேன்? பஞ்சாப்ல என்ன பொறுத்தவரைக்கும் கேம் சேஞ்சர் பாத்தீங்கன்னா நான் ஸ்ரேயஸ் ஐயர் தான் பிக் பண்றேன் நாளைக்கும். ஐயர் சுப்ரீமசி. எல்லா மேட்சும் ஐயர்ன்ற கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு எல்லா மேட்சும். அதான் அந்த மாதிரி ஒரு எப்படி சொன்னீங்க பாத்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தங்குன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பீரியட்ல தான் அவர் இருக்காரு ஆக்சுவலா வந்து. ஏன்னா நான் போன மேட்ச் இதே அவங்க வந்து ஹோம் கிரவுண்ட் வந்து
இது நியூ சண்டிகர்ல தான் ஆடுறாங்க. ம். ஆக்சுவலா வந்து நான் உங்ககிட்ட போன வாட்டி இந்த நியூஸ் சொன்னேன். இந்த மாதிரி நியூ சண்டிகர் கிரவுண்ட்ல தான் அவர் அடிக்கல. போன சீசனும் ம். பாத்தீங்கன்னா அவரு அங்க வந்து பெருசா அடிக்கல. ஒரே 50 தான் வச்சிருக்காரு. மத்தபடி ஸ்டார்ட்ஸ் தான் அவுட் ஆயிட்டாரு. அந்த மேட்ச்ல அந்த ஒரு மேட்ச் அடிச்சாரு. ஆமா. அந்த மேட்ச் அடிப்பாருன்னு ஆ அடிச்சாரு. அடிச்சாரு. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு அந்த ஃபார்ம வந்து அவர் கன்டின்யூ தான் பண்ணுவாருன்னு தோணுது. ம். மேபி என்னன்னா, நாளைக்கு நீங்க சொல்ற மாரி இந்த ஆர்ச்சர் ஸ்பெல்ல வந்து ஆர்யாவும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. சிம்ரனும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ ஐயர் சீக்கிரமா வர வாய்ப்பு இருக்கு. சோ ம். நாளைக்கு வந்து ஒரு டைம் எடுத்து பொறுமையா ஆடி அப்புறமா பிளாஸ்ட் பண்றதுனா நாளைக்கு ஐயர் கன்ஃபார்மா வந்து WT பிளேயர் தான் ஐயர் வந்து. பார்த்துருக்கோம். ம். நீங்க ம். ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணா கூட ஈஸியா ஒரு இது பண்ருவார். உங்களுக்கு வந்து அத ம். கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்துருவாரு. சோ ஐயர நான் எடுக்கிறேன். கேம் ம். சேஞ்சரா பஞ்சாப்க்கு. ஓகே. அண்ட் பவுலிங்ல யாராச்சும் நினைக்கிற நீ? அதுதான் நான் வந்து தனியா. ராஜஸ்தான்ல பவுலரும், பஞ்சாப்ல ஆர்ச்சர். பேட்ஸ்மேனும் சொல்றீங்க. ஆ. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ராஜஸ்தான்ல வந்து பேட்ஸ்மேனும், பஞ்சாப்ல பவுலரும் சொல்றீங்க. ஓகே, ஓகே. சோ உனக்கு உனக்கு எந்த எந்த ஒரு தாட்டும் இல்லையா அத பத்தி? இல்ல அதான் நம்ம பிரிச்சுக்கலாம் தான் போன ஓ! வீட்லயே சொன்னேன். நீங்க இப்ப பிரிச்சுக்கலாமா? சொல்றீங்க. சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க. சோ நான் வந்துட்டு பவுலிங்ல வந்துட்டு நான் பஞ்சாப் சைடே வரேன். ஐ ஃபீல் அஷ்தீப் சிங் வில் பி த கேம் சேஞ்சர் இன் திஸ் மேட்ச். சோ இத நான் ஏன் சொல்றேன்னா, அ இந்த சூர்ய வம்சி இருக்கார்ல, போட்டு எல்லாரையும் பம்ப்னு அடிக்கிறாரு. அவர் வந்துட்டு ம். கண்டிப்பா அஷ்தீப் சிங் கிட்ட மாட்டுவாருன்னு தோணுது. ஏன்னா இஸ் லைக் ஒரு ஐடியா 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 இருக்கக்கூடிய ஒரு பவுலர் அவரு. ஏன்னா வந்துட்டு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்கு. அண்ட் இப்ப வரைக்கும் லைக் சூரியவம்சி அவர் லைக் இன்னும் அட்டாக் பண்ணாத ஒரு பவுலர்னா அது அஷ்தீப் சிங் தான். ஸோ எனக்கு என்னமோ அஷ்தீப் சிங் வந்துட்டு இந்த மேட்ச் நல்லா பண்ணுவான்னு தோணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பேட்ஸ்மேன் பார்க்கணும்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுங்க. ஸோ இதை ஏன் சொல்றேன்னா அவருக்கு வந்துட்டு அந்த லா ஆஃப் ஆவரேஜ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவர் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 3 to 4 மேட்சஸா அவர் ஆடவே இல்லை. ஸோ வந்துட்டு பஞ்சாப்க்கு ஆப்போசிட்டா அவர் ஆடுவாரான்ற மாதிரி எனக்கு லைக் லைக் அவர் கன்ஃபார்மா ஆடுவார். அந்த ஒரு ஃபேவரட்டான டீம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நியூ சண்டிகர் பிச் வந்துட்டு அவருக்கு இன்னும் பெர்ஃபெக்டா சூட் ஆகும்னு தோணுது. ஸோ இட் பேட்டிங் பிச்சு அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஈ கேன் ஸ்கோர் பிக் ரன்ஸ் இன் திஸ் மேட்ச். ஸோ ஐ எம் கோயிங் வித் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால். அண்ட் பவுலிங்ல வந்துட்டு நான் இவருக்கு அர்ஷ்தீப் சிங்க்கு போறேன். ஸோ இது ரெண்டும் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் பத்தி போவோம். ஆக்சுவலா நம்ம அதை பத்தி பேசல. இந்த இந்த மேட்ச்ல வந்து ப்ரொஜெக்டர் ஸ்கோர் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனா? 220 அடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் எந்த டீம் அடிச்சாலும். 250 அதாவது 210 மேல கன்ஃபார்ம் அடிச்சோம். 215 வச்சுக்கணும். ஆவரேஜா 215 கன்ஃபார்மா வின்னிங் ஸ்கோரா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன் நான். ஓகே. 215 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் வந்துட்டு 215. 215 ஆமா. ஓகே. அண்ட் ஆனா அதுக்கு மேல அடிச்சா பெட்டர் தான் ரெண்டு டீமுக்குமே. ஏன்னா வந்துட்டு பெட்டர் ரெண்டு டீமுமே வந்துட்டு எவ்வளவு அடிச்சாலும் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம 215 ஒரு 215 மேல எவ்வளவு அடிச்சாலும் ஓகே. அண்ட் பட் மினிமம் 215 தேவைதான். யா ஸோ நம்ம தெரிஞ்சு ஸ்கோர் பத்தி பேசியாச்சு. அண்ட் நம்ம ஃபைனல் செக்மெண்ட் போயிடலாம். ஸோ இட்ஸ் none other than ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் பத்தி வருவோம். ஸோ நீ என்ன நினைக்கிற? யார் ஜெயிப்பா? நம்ம வந்து எப்பவும் போல ப்ரெடிக்ஷன் வந்து டீம் வைஸே காம்பினேஷன் வச்சு போயிடலாம். ம். இப்போ வந்து இங்க பார்த்தீங்கன்னா, சூரியவன்சி சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஜெய்ஸ்வால் வந்து எக்ஸ்ட்ராடினரி பிளேயரு. ஒரு எப்படி சொல்றது? ஆன் அண்ட் ஆஃபா இருக்காரு. இங்க பார்த்தீங்கன்னா, பிரியான்ஸ் ஆர்யா, பிரப்சிமரன் சிங் வந்து 2 பேரும் வந்து டெமாலிஷ் பண்றாங்க பவுலிங் லைனப்ப. ஸோ வந்து அந்த அதே மாரி ஜுரல் இங்க ஆடுறாரு. இங்க கூப்பர் கான்லி ஆடுறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, கூப்பர் கான்லி வந்து ஒரு கிளிம்ஸ் 2 மேட்ச் அடிச்சிருக்காரு. ஒரு கிளிம்ஸ் ஆஃப் காமிக்கிறாரு. போன மேட்ச் அடிக்கல. அது போன மேட்ச் வந்து பிளாஸ்ட் பண்ணாரு. ஸோ வந்து டாப் 3 எட்ஜ் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னவோ வந்து பஞ்சாப் சைடு தான் இருக்கு. ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 4ல இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வராரு. அங்க பார்த்தீங்கன்னா, ரியான் பராக் வராரு. அப்துல்ஸ்லி வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. ம். 5, 6ல பார்த்தீங்கன்னா, இங்க சஷாங்க் சிங் நேகல் வதேரா வராங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிட்மன் நைட் மயர் அண்ட் டோனன் ஃபெரேரா வராங்க. இப்படிப்பா இந்த பேட்டிங் எட்ஜ் கடைசியில போக போக பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே பஞ்சாப் சைடு தான் இருக்கு. அதே சமயத்துல பவுலிங் எட்ஜ்ன்னு பார்க்கும்போது, எனக்கு என்னவோ அந்த ஓப்பனிங் ஸ்பெல் பவுலிங்ன்னு பார்க்கும்போது, சேவியர் பாட்டில் சூப்பரா போடுறாரு. ஆனா வந்து விக்கெட் எடுக்க முடியல பவர் பிளேல கன்டினியூஸா. ம். ஹர்ஷீப் சிங் வந்து சூப்பரா போறாரு. அவர் மட்டும் தான் விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா வந்து அதே வந்து இந்த ராஜஸ்தான் சைடுல பார்த்தீங்கன்னா, நாண்ட்ரே பர்கரும் வந்து பவர் பிளே விக்கெட் எடுக்கிறாரு. ஆர்ச்சரும் பவர் பிளே விக்கெட் எடுக்கிறாரு. ம். ஸ்பின்னர் எக்கானமி அண்ட் எட்ஜ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பிஷ்னாய் விக்கெட் எடுத்துட்டு தான் இருக்காரு. ஜடேஜா ஓவர் கொடுத்தா விக்கெட் எடுக்காரு. இங்க சஹல் வந்து எப்படின்னா விக்கெட் எடுத்துடுறாரு. ஒரு ம். விக்கெட்டாஸ் கன்ஃபார்ம் எடுத்துறாரு வந்து அந்த ஏஜ் உங்களுக்கு இதுவாயிடுது. ஓவராலா நீங்க வந்து எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஆனா வந்து கரண்ட் ஃபார்ம்ல வச்சு பார்க்கும்போது, எங்க பஞ்சாப் வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 55 அண்ட் ராஜஸ்தான் 45 நினைக்கிறேன். ஓகே. ஸோ
ஸோ நீ உன்னோட டீம் லைக் ஸ்ட்ரென்த்தை வச்சு யூ ஆர் கிவிங் 55-45 கரெக்டா? ம் லா ஆஃப் அவரேஜ்ல தோக்குறாங்க அப்பெல்லாம் இல்ல. எல்லா டீமும் ஒரு நாள் தோக்க தான் போகுது. ஆனா ம் கரண்ட் ஃபார்ம்ல வச்சு இத வச்சு சொன்னேன். சொன்னா ம் எனக்கு 55-45 தோணுது. நாளைக்கு என்னவோ கூப்பர் கான்லி திருப்பி ஒரு நல்ல நாக் ஆடுவாரோ அப்படின்னு தோணுது எனக்கு என்னவோ. ஓகே. ஸோ நான் என்னோட ப்ரெடிக்ஷன் தரேன். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு ஐ எம் ஆல்சோ கோயிங் வித் பஞ்சாப். ஸோ 52-48. ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த லா ஆஃப் ஆவரேஜ்லாம் விட்டுவோம். லைக் அதெல்லாம் வந்துட்டு நடக்க போகுது. எனக்கு என்னமோ அது நடக்காம கூட போலான்னு தோணுது. இந்த நம்ம இந்தியா வந்துட்டு T20 வேர்ல்டு கப் பாத்தியா? கடைசி வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்காம ஜெயிப்பானுங்களே. ஸோ ஜெயிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கூட மேபி நடக்கலாம். ஏன்னா பஞ்சாப் இருக்கிற ஃபார்முக்கு நான் என்ன நினைச்சேன், லாஸ்ட் மேட்ச் அவங்க தோத்துருவாங்கன்னு நினைச்சேன். இல்ல 265 அதான் அடிக்கும்போது. சொல்றேனே. ஆ. ஸோ அதையும் அவங்க 265 அடிக்க அவங்க போய் ஒரு ஒரு டீம் பேட்ஸ்மேன்ஸ். ம். அது 265 ஒரு டீம் திருப்பி அடிச்சிட்டான்ற போது, ம். அதுவும் சும்மா அடிக்கலடா. 7 பால் ஸ்பேர்ல அடிக்கிறாங்க. ம். இதுல என்னன்னா, ஸ்ரேயஸ் ஒரு 6 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பால் சிங்கிள் ஆடினாரு. ம். சசாங்க் சிங் ஒரு 2 பால் சிங்கிள் ஆடினாரு. அதான். அப்ப இல்லைன்னா ஒரு ஒரு ஓவர் 2 ஓவர் முன்னாடியே அதாவது 2 ஓவர் ஸ்பேர்ல அடிச்சிருப்பாங்கன்ற போது, ம். அந்த டீமோட கான்ஃபிடன்ஸ் எந்த லெவல்ல இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. கரெக்ட் தான். ஸோ எனக்கும் அதான். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, பஞ்சாப் வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த ஐபிஎல் வந்துட்டு லைக் ஒரு மேட்ச் கூட தோக்காமயே அவங்க லைக் இந்த கப்பை ஜெயிப்பாங்களோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது லைக் ரொம்ப ஃபார் தான். நான் இப்பவே லைக் சொல்றேன். பட் ஸ்டில் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் இந்த மேட்ச் வந்து எனக்கு என்னமோ திரும்பவும் பஞ்சாப் தான் ஜெயிக்கும்னு தோணுது. ஸோ என்னதான் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் லைக் பட் தே வில் கிவ் அ டஃப் ஃபைட். ஆர்ஆர் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, அது சந்தேகமே இல்லை. ஸோ அதனால தான் நான் 48 கொடுத்தேன் பெர்சன்டேஜ். அண்ட் அதே மாதிரி 52 கொடுத்ததும் லைக் க்ளோஸா போகுன்ற ஒரு இதனால தான் பஞ்சாப்க்கு. ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். அண்ட் யா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பத்தி எல்லாம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உன்னோட ஃபைனல் ரிவ்யூ, ஃபைனல் தாட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்ல எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருந்தா நல்லா எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இது ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாலும் மேபி அந்த அவங்க பேட்டிங் லைனப்புக்கு பராக் இன்னும் ஃபயரே ஆகல. மேபி நாளைக்காச்சும் அடிக்கிறாரான்னு பார்ப்போம். ஒரு ம் 200 பிளஸ் அடிச்சாங்கன்னா கன்ஃபார்ம் பஞ்சாப் பேட்டிங் ஆனா கன்ஃபார்ம் 200 பிளஸ் அடிச்சிருவாங்க ஷோரு. கண்டிப்பா. ம் ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 200 பிளஸ் அடிச்சாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொறுத்து தான் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பிரீத்தி சிந்தாலாம் தக்கான்னு குடிச்சிருப்பாங்கல்ல. அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ஒரு சீசனு. கடைசி ஒரு 18 கடைசி வருஷமா. கிரெடிட் வேரிஸ் டியூ தான். அந்த ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிக்கி பாண்டிங் காம்போ வந்து வேற ம் லெவல்ல இருக்கு. அதுதான். ரிக்கி பாண்டிங் ஆன்ஃபீல்ட் இருக்க ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இதுக்கு டிஸ்டன்ஸா ம் இருக்கட்டும் எல்லாமே வந்து எப்படி சொல்றது, நான் பண்றேன் நான் பாத்துக்கிறேன் அவன் எப்படி சொல்றது, அவன் அந்த ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் ஆகும் கூட பாத்தீங்கன்னா கூட இருக்க பிளேயரையும் இது பண்ணி ஆட வைக்கிறேன். அந்த ஒரு ம் லீடர்ஷிப் குவாலிட்டி இப்போ எக்ஸலண்டா இருக்கு. ரிக்கி பாண்டிங்கும் பாத்தீங்கன்னா அவங்க அவன் சொல்றாரு, நான் வந்து நீ அந்த போஸ்ட் மாஸ்டர் சொல்றாரு ஆக்சுவலா வந்து எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இவ்வளவு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனாலதான் அவளை ஆடா நான் போய் எடுத்தேன். அப்பனா பாருங்க அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் கெமிஸ்ட்ரி அவ்வளவு இதுவா இருக்குன்ற போது ம் ரிசல்ட் வந்து இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. Yeah, and also I feel Shreyas Iyer is knocking the Indian team like அந்த டோரை நாக் பண்றான்னு தோணுது. லைக் இதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. யா ஸோ எல்லாமே பேசியாச்சு. நாக்கிங்னால எனக்கு தெரிஞ்சு பிரேக்கிங் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா யா வந்து நம்ம பேசுறதை தாண்டி வந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் வீரேந்தர் சேவாகா இருக்கட்டும், ரவி சாஸ்திரியா இருக்கட்டும், சுனில் கவாஸ்கரா இருக்கட்டும், ரஷா புல் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டன்சியே லைன்ஸ்க்கு அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க போது இதுக்கப்புறமா அவர் டீம்ல எடுக்காம இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் தேங்க்ஸ் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஆல்சோ நாங்க சில பல பர்சனல் ரீசன்ஸ்க்காக வந்துட்டு லைக் நாங்க லைக் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண முடியல ஒரு 2 to 3 சாரி டேஸா. சாரி மக்களே. சாரி மக்களே. ஆக்சுவலா வந்துட்டு நாங்க சில பிக் மேட்சஸ்லாம் விட்டுட்டோம். ஸோ நாங்க வந்துட்டு இதுக்கப்புறம் லைக் கேட்சப் பண்ணி லைக் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சஸும் கவர் பண்றோம். அண்ட் ஆல்சோ வி வில் பி டூயிங் த ரிவ்யூஸ் ஆஃப் ஆல் த டீம்ஸ் லைக் மிட் சீசன் ரிவ்யூன்னு ஒரு இதுவும் ஆரம்பிச்சிருக்கோம். லைக் அது ஒரு தனியா ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி. ஸோ அதுவும் நீங்க வந்துட்டு பாருங்க. அண்ட் ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகும். And also like everyone will come and watch this video. And yeah, so once again thanks viewers. Signing off Ajay. ரித்து பாய் பாய். Bye bye.